ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்ட் 2 பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ட் 1 பார்த்தோம். அதாவது ரெண்டு லைனில் மாறி மாறி உட்காந்துருக்கும் போது என்ன கிடைக்கும், எப்படி நம்ம பிளேஸ் வேல்யூஸை அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கொஸ்டினில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 2, அதாவது ஒரே லைனில் எல்லாருமே உட்கார வச்சா எப்படி உட்கார வைக்கிறது, எந்த பிளேஸில் யார் இருப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற பற்றின கொஸ்டின் தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சிஎஸ்ஆரில் எந்த ஒரு எக்ஸாம்ஸ் எழுதினாலுமே அதில் ஆப்டிடியூட் கொஸ்டின் வருதுன்னா அதில் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இது ஒரு கொஸ்டினாக கேட்கும்போது இதுக்கு சப்டிவிஷன்ஸாக 2-3 கொஸ்டின்ஸ் கேட்குறதுனால இதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுற டைம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால இதுக்கு நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கன்ஃபார்ம், 5 மார்க் கன்ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் இந்த சம்ஸை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். இந்த சம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டைம் எடுத்துக்கங்க. உங்களால் இது கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் இதை சால்வ் பண்ணுறத லைன் பை லைனாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணலாம். நமக்கு மொத்தம் 9 பீப்புள்ஸ் இருக்காங்க. அந்த 9 பீப்புளையும் கிரிக்கெட் ஸ்டேடியமில் உட்கார வைக்க போகிறோம். எல்லாருமே ஒரே ரோவில் தான் இருக்காங்க. நேற்று பார்த்தது 2 ரோ ஆப்போசிட் வெர்ஷனில் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தோம். இதில் எல்லாருமே ஒரே ரோவில் தான் உட்காந்துருக்காங்க. JKLMNOPQR இந்த மாதிரி 9 பேர் உட்காந்துருக்காங்க. இதில் L இஸ் அ ரைட் ஆஃப் M. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம 9 லைன் போட்டாலுமே நமக்கு எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஒரு லைன் போட்டு இதில் ஃபஸ்ட் லைன் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணணும்னு நினச்சினா முடியாது. ஒரு இடத்துல நமக்கு ஸ்பார்க் கிடைக்கும். K இஸ் த 1 எண்டு. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்கான், K இஸ் த 1 எண்டுன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா நம்ம 2 எண்டில் ஏதோ ஒரு எண்டில் K நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்கான், L இஸ் அ நெய்பர் ஆஃப் L இஸ் த ரைட் ஆஃப் M அண்டு தேர்ட் பிளேஸ் டு N. ஸோ என்ன சொல்லியிருக்கான், எம்முங்கிறது ரைட் சைட்லையும் 1 செகண்ட் இதில் எழுதுறது தெரிய மாட்டேங்குது, ஒயிட்டை யூஸ் பண்ணி பார்ப்போம். எல்லுங்கிறவன் ரைட் ஆஃப் எம்னு சொல்லியிருக்கான். அப்போ நான் எம்முக்கு ரைட்டில் இருக்கான். அண்டு அட் த தேர்ட் பிளேஸ் ஆஃப் த ரைட் ஆஃப் என், எண்ணில் இருந்து தேர்டு பிளேஸ் ஆஃப் ரைட் ஆஃப் என்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா எண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருப்பான், அவனுக்கு முன்னாடி எம் இருந்திருப்பான், அவனுக்கு முன்னாடி எல் இருந்திருப்பான். அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அதே மாதிரி கேங்கிறவன ஒரு எண்டு சொல்லிட்டோம். 9 பிளேசஸில் லெஃப்டோ ரைட்டோ எண்டு, நமக்கு எந்த எண்டுன்னு சொல்லலை, அதனால ஒரு எண்டில் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். Q இஸ் அ சீட்டட் அட்ஜசன்ட் டு போத்து O அண்ட் P. கியூங்கிற என்ன சொல்லியிருக்கான், O அண்ட் Pக்கு அட்ஜசண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ இவங்க 2 பேத்துக்கு நடுவில் தான் இருப்பான் Q. ஆனால் நமக்கு லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறத மீன் பண்ணல. P லெஃப்டில் இருப்பானா ரைட்டில் இருப்பானாங்கிறத மீன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். O இஸ் த தேர்ட் பிளேஸ் ஆஃப் த லெஃப்ட் ஆஃப் K. ஸோ கேக்கு லெஃப்ட் சைடில் தேர்ட் பிளேஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போனா K நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை, ரைட் சைடில் தான் இருக்கும். ஏன்னா K லெஃப்ட் சைடில் இருக்கானா ஒரு எண்ட் ஆகும்போது அந்த எண்டுக்கு முன்னாடி வேற எவனுமே இருக்க முடியாதுங்கிறதுனால அவனை ரைட் சைடில் போட்டுட்டு எத்தனை சொல்லியிருக்கான், O இஸ் த தேர்ட் பிளேஸ் ஆஃப் லெஃப்ட் ஆஃப் Kன்னு சொல்லியிருக்கான். அப்போ நான் 1 2 3 இங்கே O, நம்ம ஆல்ரெடி OQPன்னு சொன்னதுனால இங்கே Q இங்கே Pயை நம்ம பிளேஸ் பண்ணிட முடியும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எடுத்துக்க போறீங்க, அதை வச்சு கனெக்டடாக சொல்ல போறீங்க. ஸோ கனெக்டடாக சொல்லும் போது உங்களால் எல்லா பிளேசஸுமே மார்க் பண்ண முடியும். இப்போது நம்ம ஆல்ரெடி 4 பீப்புள்ஸ் மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னும் 5 பேரை மார்க் பண்ணணும். ஆல்ரெடி 4 பேர்த்துக்கான மார்க்கிங் நம்மள்கிட்ட இருக்குது. இப்போ J இஸ் த மீடியன் ஆஃப் இமீடியட் நெக்ஸ்ட் ஆஃப் லெஃப்ட் ஆஃப் ஓன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா இங்கே யார் இருப்பான், J இருப்பான். இப்போ L M N கொடுத்துருக்கோம். ஸோ யாரை இன்னும் நம்ம பிளேஸ் பண்ணலைன்னா ஆரை தான் பிளேஸ் பண்ணல. ஸோ ஆரை இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்படி பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு சம் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த பிளேஸ் வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்மளால் 4லேருந்து 5 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். எக்ஸாம்ஸ்லேயும் 4 கொஸ்டின் கேட்பான். ஸோ நமக்கு ஈஸியாக 4 மார்க் கிடச்சிரும். இப்போ இந்த பிளேஸ் வேல்யூ யூஸ் பண்ணி எந்த இதுக்கு வருதுன்னு பார்ப்போம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கானா, ஹூ இஸ் சிட்டிங் அட் த சென்டர் ஆஃப் த ரோ.
ஸோ மிடில் யார் உட்காந்துருக்கான்னு தான் கேட்டிருக்கான். மொத்தம் 9 பீப்புள். 9 பீப்புள் இருக்காங்கன்னா மிடில் யார் இருப்பான்னா 5th பீப்புள் தான் மிடில் இருப்பான். ஆல்ரெடி 4 லெஃப்ட் சைடில் இருக்கான். ஸோ 5th யார் இருப்பான்? ஜே தான் இருப்பான். இதுக்கு அடுத்த கொஸ்டின் வேற மாதிரி கேட்பான். என்ன கேட்பான்னா லெஃப்ட் ஆஃப் ஆர் என்னன்னு கேட்பான். இல்லைனா ஆர் எத்தனாவது பிளேஸ்ன்னு கேட்பான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஈஸியாக 5 மார்க்கையும் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நியர்லி ஒரு 2 மினிட்ஸ் தான் எடுத்திருக்கோம். 2 மினிட்ஸுங்கிறது 5 கொஸ்டின்ஸ் கிடைக்கும்போது நமக்கு அது வந்து 25 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் தான் வரும். அது நல்ல டைம் தான் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வேணும்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சால்வ் பண்ணி தரேன். இது மாதிரி வேணும்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.